கையெழுத்திட்டு வசமா சிக்கி இருக்கிறாரு அண்ணாமலை. இனி காப்பாத்துறது கடினம் அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவும் கை விரிச்சிருச்சுங்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த ஆளை நம்பி இப்போ வானதி வேற அசிங்கப்பட போறாங்க. எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. பேசலாம் சொல்லலாம் ரைட்டு. கையெழுத்து போட்டு கொடுத்து ஒருத்தன் வந்து இப்படி கையங்களவுமா சிக்கலாமா அரசியல்ல? அசிங்கப்படலாமா? அதுவும் அண்ணாமலை இதுல என்னத்த ஐபிஎஸ் பிடிச்சாருன்னு தெரியல. இருக்கட்டும். பொதுவா கையங்களவுமாக சிக்குவது அப்படிம்பாங்க. இங்க இவர் கையெழுத்து போட்டு சிக்கி இருக்கிறாரு. என்ன சார் அப்படி கையெழுத்து போட்டாரு, எங்க சார் மாட்டிட்டாரு அப்படின்னா அதைத்தான் வீடியோக்குள்ள விரிவாக பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சளி அதனால தொண்டை அப்படி இருக்குது. ஸோ கோல்டு. ஸோ டோன் கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்குது. ஸோ முழுமையான வீடியோவை பாருங்கள். வீடியோவுக்குள் செல்வோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தன்னுடைய தொண்டர்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டுற விதத்துல ஒரு பேசுறாருங்க. நேற்று திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது, பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதுல சொல்றாரு, 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்து ஒரு வரலாற்று சாதனை செய்ய வேண்டும். அவர் உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுறார். தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இப்பொழுதே 200 தொகுதியை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவ்ல பேசுறார். இப்ப இதுக்கு வந்து அதிமுகவோ பாஜகவோ எதிரில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ பதில் சொல்லலாம். அப்படி அண்ணாமலை ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த பதில் அப்படின்னா, நீங்க வந்து 200 தொகுதிகளில் எல்லாம் திமுக வெற்றி பெறாதுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சியாக அப்படி பேசுறதுக்கு அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அல்லது அவர்கிட்ட அதுக்கான ஒரு உரிமை இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு தெரியுமா? 200 தொகுதிகளில் திமுகவுக்கு டெபாசிட் போகுங்கிறாரு. நீங்க அந்த வீடியோ பாருங்க. அந்த கையெழுத்திட்டு போட்டு கொடுத்தாருன்னு சொன்னல, அது என்னங்கிறத இந்த வீடியோக்கு பிறகு சொல்றேன். நீங்க இப்ப அண்ணாமலை பேசுன இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. இதுக்கப்புறம் தான் கண்டென்ட் இருக்குது, நீங்க பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். 200ல டெபாசிட் இழப்பாங்க. பாத்துட்டீங்களா? என்ன சொல்றாரு? அண்ணா கையெழுத்திட்டு தரேன்னா என்ன கையெழுத்து போட்டு தராராம்? 200 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்கும். 200 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்கும், நான் கையெழுத்து போட்டு தர்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதுல என்ன சார் தப்பு? ஒரு எதிர்கட்சி அப்படிதான் சொல்லும், ஜெயிக்காது, ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது, நான் அடிச்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமா சார்? ஒரு பேச்சுக்கு எழுதி தரேன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு மானஸ்தனார் தான் என்ன செய்யணும்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 சொல்லியிருக்காரு. எழுதி தருகிறேன், நான் எங்கேயும் ஓட மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன், நீங்கள் என்னை கேட்கலாம் அப்படிலாம் சொன்னார். அப்படி அவர் எழுதி கொடுத்ததுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லணும்ல. அவர் எழுதி கொடுத்த ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும்ல. நான் சேலஞ்ச் பண்றேன் எப்படிலாம் பேசுவார். அப்படி அதுல ஏதாவது 4 சொல்லி ஒன்னாவது நடக்கணும்ல. ஒன்னாவது நடந்திருக்கானா? ஒண்ணு நடந்தது இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு இப்ப நீ வந்து திருப்பி நான் எழுதி தருகிறேன்னு சேலஞ்ச் பண்ற? அதான் கேள்வி. இப்ப இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அப்படி சேலஞ்ச் பண்ணாரு, எதுக்கெல்லாம் நான் எழுதி தருகிறேன்னு சொன்னாரு அப்படின்னு நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பா வரும். நான் ஒண்ணா காட்டுறேன். நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல்ல இவர் வரிசையா சவால் விட்டார். ஒவ்வொரு சவாலா நீங்க பாருங்க. முதல்ல கோயம்புத்தூர் தொகுதியில பாஜக வெற்றி பெறும், நான் எழுதி தருகிறேன்னு இந்த ஆள் பேசினார். அந்த வீடியோ பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40க்கு 40, 39 புதுச்சேரி 1, 40க்கு 40 நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இதுல வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா, அப்படியே ஓட்டு அப்படியே பிரிஞ்சு போயிருமான்னு பாக்குறாரு. முதலமைச்சருக்கு தெரியும், இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டுல ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. எழுதி கொடுக்கிறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன். பாத்தீங்களா? கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, இந்த கொங்கு மண்டலம் எல்லாம் பாஜக தான் வெற்றி பெறும். எழுதி தர்ற எல்லாமே எழுதிதான் கொடுப்பார். இவர் வந்து ஒட்டக்கூத்தர், கம்பர், வள்ளுவர், ஆமா, ராஜராஜ சோழன் அரசவையில இருந்த ஒரு பெரிய புலவர், மனசுல அப்படி நினைப்பு எல்லாம் எழுதி கொடுப்பார். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் பாஜகவுக்கு போயிடுச்சு. ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறவில்லை. பாஜக வெற்றி பெறவில்லை என்பதை விடுங்க, இந்தியா கூட்டணி தான் 40 தொகுதிகளிலும் வெற்றி, திமுக கூட்டணி தான் 40 தொகுதிகளிலும் வெற்றி. ஒண்ணு கூட புதுச்சேரி உங்களுக்கு ஒரு, நீங்க அதுவும் போச்சு.
அப்ப மொத்தமா ஒரு தொகுதி கூட ஒரு நாள் வெற்றி பெற முடியல. நீ அதுக்கப்புறமா மானசனா இருந்தா வாய் அடக்கிட்டு வீட்டுல உட்காந்துருக்கணுமா இல்லையா? இல்ல. சரி விடுங்க. அது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டார் சார். பாஜக ஜெயிக்கும்னு சொல்லப்படாதா? ஃப்ளோல சொல்றது இல்லைங்க, திமிர்ல சொல்றது. நீங்க உங்களுக்கு திமிருக்கும் ஃப்ளோவுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேணா உங்களுக்கு டவுட்னா நான் இப்ப இன்னொரு வீடியோ காட்டுறேன். இதுவும் அதே மாதிரிதான், எல்லாம் எழுதி கொடுக்குறதா அவரு. எழுதி தருகிறேன், தென் மாவட்டத்தில் ஒரு திமுக எம்பி இருக்க மாட்டான்னு இந்த அண்ணாமலை சொன்னார். அந்த வீடியோ பாருங்க நீங்க. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க. நானும் எங்கே போவது கிடையாது, நீங்களும் எங்கே போக போவது கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா. அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன். தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? ஆனா 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 நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்கண்ணா. ஆனா தேர்தல் முடிவுகள் வெளியாகி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது தென் மாவட்டங்களில் ஒரு திமுக எம்பி இருக்க மாட்டாங்கன்னா நான் சேலஞ்ச் பண்றேன்னா. ஆனா நீங்களும் இங்கதான் இருப்பீங்க, நானும் இங்கதான் இருப்பேன். ஆனா டேய், வாய் மட்டும் இல்லைன்னா ஒருத்தம் நீ மதிக்க மாட்டான். என்ன பேச்சு இதெல்லாம்? சரி, இந்த பத்திரிகையாளர்களாவது இதெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டு காட்டி திருப்பி கேட்கணும்ல. நான் பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்போடு கேட்கிறேன். இப்ப நான் எழுதி தரேன்னு அவன் 70 வாட்டி எழுதி கொடுக்கானே, யாராவது ஒருத்தர் போய் நில்லு, இந்தா அன்னைக்கே எழுதி தரேன், நீ ஒண்ணு இல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் துடைச்சிட்டு போயிடுச்சு, தென் மாவட்டத்துல ஒரு எம்பி இருக்க மாட்டான்னு இல்ல, இந்தா வந்தாச்சு, என்னதான் நீ எப்ப பார்த்தாலும் எழுதி தரேங்க, நீ என்னத்தை எழுதி கொடுக்குற? கேட்கணும்ல ஏதாவது. ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ கோயம்புத்தூர்ல பாஜக ஜெயிக்கும் எழுதி தரேன், கொங்கு மண்டலத்துல எல்லாம் ஜெயிக்கும் எழுதி தரேன், தென் மாவட்டத்துல ஒரு பாஜக ஒரு திமுக எம்பி இருக்க மாட்டான் எழுதி தர்றேன். இன்னொரு தனியார் தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சி நேஷனல் மீடியா நடத்திய ஒரு கான்க்ளேவ்ல இவர் சொல்றாரு 20% மேல பாஜக ஓட்டு வரும். 20% வாக்கு சதவிகிதம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெரும் சேலஞ்ச் பண்ணார். அந்த ஆங்கர் கேட்டாங்க, 20%? பாஜக 20% எப்படிங்க சாத்தியம்? நான் சேலஞ்ச் பண்றேன். அங்கேயும் இதேதான், நான் எழுதி தர்றேன், நீங்களும் இங்கதான் இருப்பீங்க, நான் இங்கதான் இருப்பேன், நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், நீங்க என்னிடம் கேட்கலாம். நீங்க யாராவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு டவுட். உங்க எல்லாத்தையும் எழுதி தரேன்னு சொன்ன அண்ணாமலை யாராவது கேட்டிருக்கீங்களா? இத கேட்டிருந்தா திருப்பி இப்படி வந்து மக்களை ஏமாத்துமா இந்த வாயி? 200 தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்குமா? எங்க இருந்து இழக்கும்? சரி, இந்த ஆளுக்கு தான் கூறு இல்ல, அறிவு இல்ல. வானதி சீனிவாசன் கம்பேரிட்டிவ்லி அண்ணாமலையோட ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அண்ணாமலை முந்தா நாள் கட்சிக்கு வந்தவர். வானதி சீனிவாசன் அப்படி இல்ல, ரொம்ப வருஷமா பாஜக பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. பாஜகவினுடைய பலம் என்ன, திமுக பலம் என்ன என்பது வானதிக்காக தெரியும். வானதி இவர் பேச்ச நம்பி அவங்க ஒருபடி மேல போய் 200 தொகுதியில் வெல்லும்னு திமுக சொல்லுது. அதுல 2-0 திமுக அடிபட்டு போகும். ஆமா, அதாவது 2 தொகுதி தான் ஜெயிக்குமா திமுக. அதிமுக கூட்டணி இல்லைன்னா வானதி எம்எல்ஏவே கிடையாது, தெரியுமா? அதிமுக கூட்டணி இருந்த காரணத்தினால பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நீங்க 4 எம்எல்ஏ. அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை முறித்தது. பாஜக நிலைமை என்னங்கிறது நாடே பார்த்துச்சு. வரும் தேர்தலிலும் பாஜக இதுதான் நிலைமை. மிரட்டி உருட்டி கூட்டணி வச்சு ஒரு 2 சீட்டை ஜெயிச்சுட்டு அந்த 2 சீட்டுக்கு நாங்க தான் எங்களாலதான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதெல்லாம் பீகார்ல, வட இந்தியாவில சாத்தியம், தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்ல. சரி, நான் இப்படி கேட்கிறேன், திமுகவுடைய வாக்கு சதவிகிதம் என்ன, பாஜகவுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு என்ன? சேலஞ்ச் பண்ணுங்க, ஒரு நியாயமா பண்ணுங்க. மகாராஷ்டிரா தேர்தலை 3 மாசம் தள்ளி வைக்கிறீங்க. ஏன்? அந்த 3 மாசத்துக்குள்ள வேகமா மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி அங்க ரூபா கொடுத்தீங்க. நீங்க அந்த ரூபாயை கொடுத்து நீங்க வந்து உரிமை நலத்திட்டங்களை தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிச்சு, தமிழ்நாட்டில் என்ன சொல்றது, எதுக்கு இலவச திட்டங்கள், எதுக்கு நலத்திட்டங்கள்,
அப்படின்னு பேச வேண்டியது. தமிழ்நாடு மாதிரியே எல்லா மாநிலத்திலும் திட்டங்களை அறிவிக்க வேண்டியது. அப்படி அறிவிச்சு நீங்க மகாராஷ்டிரால ஏகப்பட்ட கோல்மால் பண்ணி வெற்றி பெற்றீங்க. திமுக அழிந்து போகும் அப்படின்னு ராஜாஜி காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள், திமுக நிலையாக நிற்கிறது என்று நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அதான உண்மை. இப்போ நம்மளையெல்லாம் விடுங்க, பிரிட்டானியா பிஸ்கோத், நீங்க வந்து ராஜாஜி காலத்திலிருந்து அந்த இயக்கம் எத்தனை பேரை பார்த்திருக்கிறது? இந்த அதீத கற்பனையும் அதீத வாயும் ஒவ்வொரு பேச்சும் தான் பாஜகவை தமிழ்நாட்டில் சீரழிச்சு. அதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ அல்லது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இன்ன பிற தலைவர்களோ சிபிஆர் அவர்களோ கல யதார்த்தத்தை புரிந்து அரசியல் பேசினார்கள், செய்தார்கள். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இந்த மிகைப்படுத்தப்பட்ட அரசியலால் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு மின்னும், மின்மினி பூச்சி மாதிரி. ஆனா அது சில மணி நேரங்களையோ அல்ல சில நாட்கள்லயோ என்ன போயிடும், காணாம போயிடும். ஒரு அரசியல் என்பது அப்படி இல்லை, நீடித்து நிற்கணும். பாஜக தான் எமர்ஜென்சிக்கு பிறகு 10 விழுக்காடு வாக்கு வாங்கிய ஒரே தேசிய கட்சின்னு அண்ணாமலை புழுகிறாரு. எமர்ஜென்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி 10 விழுக்காடு வாக்குகளை தாண்டி பெற்றது பாஜக மட்டும்தான் பச்சையா ஒரு பொய். 1989 தேர்தலில் இங்கே ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் கிட்டத்தட்ட 19% அதிகமான வாக்கு சதவீதத்தை யார் வாங்கினா? அன்றைக்கு காங்கிரஸ் வாங்கிச்சு. ஒரு வரலாறும் தெரியறதில்ல, படிக்கிறதும் இல்ல, யாரும் சொன்னா அதை கேட்கறதும் இல்ல. இப்ப வானதி என்ன சொல்றாங்க, 2 சீட்டு தான் திமுக ஜெயிக்கும். நான் சேலஞ்ச் பண்றேன். பாமக மட்டும்தான் இன்னைக்கு தேதிக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறது. பாமகவும் பாஜகவை கைவிட்டு விட்டது என்று சொன்னால், நீங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய சிபிஐ அமலாக்கத்துறையின் மீது கொண்ட அச்சத்தினால் ஒரு சில கட்சிகள் உங்களோட கூட்டணியில் இருக்காங்க. நீங்க ஒன்றியத்துல ஆட்சியில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் உங்களை ஒருத்தர் சீண்ட மாட்டாங்க. ஞாபகம் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள். நீங்க இந்த வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க சேலஞ்ச் பண்ணீங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன். பாஜகவை நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க இப்ப இருக்கிறீங்களா 4 எம்எல்ஏ பாஜகவுக்கு, இந்த 4 அப்படிங்கிறத திருப்பி பெற்று பாருங்க பார்ப்போம். இந்த 4ஐயே நீங்க அப்படியே திரும்பி உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த 4 தாண்டி கூட 1 உங்களால வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த 4ஐயுமே முதல்ல உங்களால வெற்றி பெற முடியுதான்னு பார்ப்போம். இந்த 4ஐயும் அப்படியே உங்களால ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா இந்த 4 வெற்றி பெற்றதுக்கு காரணம் யாரு? அதிமுக அணி, கூட்டணி. அதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் பேச வேண்டும். தேர்தல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. பாமகவும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று சொன்னால் பாஜக தமிழ்நாட்டில் முற்று முழுவதுமாக துடைத்தெறியப்படும். எழுதி கொடுத்து இப்போ பாஜக தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் யாருங்க எங்களை கேட்காம எழுதி கொடுக்கன்னு பேச சொல்றது. சும்மா சொல்லலாம், நாங்க வெற்றி பெறுவோம், பாஜக தான் அடுத்த ஆட்சி, இந்த மாதிரி ஏதாவது வாய்க்கு வந்தது உலகிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு நான் எழுதி தருகிறேன், சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு கட்சியை அசிங்கப்படுத்துகிறார் அப்படின்னு பாஜகவினரே உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் சகோதரர்களே, அடுத்த பிரஸ் மீட்ல நான் இப்ப இந்த வீடியோ காட்டினேன் இல்லையா தமிழ் கேள்வியில, இதெல்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ணா நான் எழுதி தர்றேங்கன்னா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே இதை எடுத்து பிளே பண்ணி காட்டுங்க. இந்தா நிறுத்து, நீ ஏற்கனவே எழுதி கொடுத்ததுக்கு பதில் சொல்லுன்னு கேளுங்க தயவுசெய்து. இல்லைன்னா இப்படி கதையா விட்டு நம்மை அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள் என்பதை சொல்லி, தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.